உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஹலோ தவமணி, நீங்க பத்திரமா தானே இருக்கீங்க? தயவு செஞ்சு சித்தார்த் கண்ணில் மட்டும் பற்றாதீங்க. அப்படி பட்டீங்க உங்க உயிர் உங்ககிட்ட இருக்காது. அவன் வீட்ல இருந்து உங்க மேல கொலை காண்ட்ல வந்துட்டு இருக்கான் ஐயா. தவமணி, அது மட்டும் இல்ல, அந்த பொம்மையோட அம்மா கிருஷ்ணவேணி இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் விஷயம் தெரிஞ்சு உங்களை தேடி அருவாள் எடுத்துக்கிட்டு வெட்டுறதுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க, ஒரு பக்கம் சித்தார்த் உங்களை தேடி வந்துகிட்டு இருக்கான், இன்னொரு பக்கம் அந்த கிருஷ்ணவேணி அம்மா உங்களை கொல்றதுக்காக வெறியோட வந்துகிட்டு இருக்காங்க. இந்த 2 பேர்ல நீங்க யாருக்கிட்ட சிக்கினாலும் உங்களை கொல்லாம விட மாட்டாங்க. அது மட்டும் இல்ல தவமணி, உங்களை அடிச்சு உதைச்சு எப்படியாவது உண்மையா வாங்கிடுவாங்க. அதனால நீங்க தயவு செஞ்சு யார் கண்ணிலையும் படாம கொஞ்சம் பார்த்து சேஃபா இருங்க. என்ன பார்த்தா உங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியுது? இவங்களுக்கு எல்லாம் பயந்துகிட்டு ஓடி ஒளிஞ்சுக்கிற மாதிரி தெரியுதா? வரட்டும், பாத்துக்கிறேன். அந்த சித்தார்த் இல்ல, அவன் குடும்பமே வந்தாலும் இனிமே நான் ஓடி ஒளிகிற கோழ கிடையாது. வரட்டும், 2ல 1 பாத்துக்கிறேன். இந்த தவமணி பத்தி அவங்களுக்கு தெரியாதுல்ல, நான் யாருன்னு காட்டுறேன். இனிமே நான் பாத்துக்கிறேன், நீங்க போன வைங்க. அண்ணா என்னண்ணா ஆச்சு? டேய், என்ன தேடி அந்த சித்தார்த்தும் பொம்மையோட அம்மா வேணியும் வராங்களாம். பாத்துறேன்டா, என்ன நடக்குதுன்னு பாத்துறேன். அண்ணா, இந்த இடத்த யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாதுண்ணே. டேய், அப்படியே கண்டுபிடிச்சாலும் இந்த தவமணி நின்னு பாக்குற முடிவு பண்ணிட்டானா? பாப்போண்டா. மா, என்னம்மா இவன் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கான்? டேய், அவன் லூசு மாதிரி பேசலடா. நாம தான் அவனை எப்படியாவது தப்பிக்க வைக்க முடியாதான்னு தவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா ஒண்ணு, எல்லாம் கைமீறி போயிடுச்சு. அது மட்டும் தெளிவா தெரியுது. என்னெல்லாம் நடக்க போகுதோன்னு நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க தான் எங்களோட தைரியமே. நீங்களே இப்படி பேசுறீங்களே, எனக்கு இன்னும் பயமா இருக்குக்கா. அப்போ நாம எல்லாரும் மாட்டிப்போமா? நமக்கு ஜெயில் வாழ்க்கை தானா? களி சோறு தானா? ஐயோ, எதுக்கோ ஆசைப்பட்டு இப்ப நான் வேற எதையோ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேனே. ஐயோ, கொஞ்சம் புலம்பாம இருக்கீங்களா? நான் தவமணிக்கு போலி பாஸ்போர்ட்டை ரெடி பண்ண சொல்லிட்டேன். நான் அவன் கிட்ட எப்படியாவது பேசி அவனை வெளிநாட்டுக்கு போக வச்சிடுறேன். நீங்க கவலைப்படாம சும்மா இருக்கீங்களா? நீ என்னென்னவோ சொல்ற. இது பாரு, நாங்கெல்லாம் உன்னை நம்பிதாமா இருக்கோம். எங்களை எப்படியாவது காப்பாத்திருமா. கொஞ்ச நேரம் புலம்பாம இருக்கீங்களா? நீங்களே காட்டி கொடுத்துருவீங்க போல இருக்கேன். என்ன மாமா? பாப்பா, என்ன நடக்குதுன்னு பாப்போம். போலாம் வா. வாங்கம்மா, நீங்களும் வாங்க. வாங்க. லைன் கிடைக்கல. யோ, டவர் ப்ராப்ளம் தாத்தா. போனே போக மாட்டேங்குது. பரவாயில்ல, திரும்ப கொஞ்சம் ட்ரை பண்ணுமா. சொல்லு ராணி. மேடம், எவ்வளவோ சொல்லியும் அந்த தாடிகாரன் எங்க எல்லாரையும் மீறி தவமணிய கொன்னே தீருவேன்னு ஊட்டு விட்டு கிளம்பிட்டான் மேடம். தாடிகாரன் போய் அந்த தவமணிய கொல்றதுக்குள்ள நீங்க எப்படியாவது அந்த தவமணிய அரெஸ்ட் பண்ணிருங்க மேடம். மேடம், நான் பேசுறது கேக்குதா? என்ன மேடம் ஆச்சு? ஏன் அமைதியா இருக்கீங்க? லைன்ல தான் இருக்கு ராணி. இப்பதான் சித்தார்த் எனக்கு போன் பண்ணாரு. ராணி உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னால மேடம்? சொன்னாங்க சித்தார்த். மேடம், பொம்மி என்னோட உயிர் மேடம். அவளை துடிக்க துடிக்க கொண்டவங்களை சும்மா விடக்கூடாது மேடம். சித்தார்த், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. நாங்க தவமணி இருக்க இடத்த கண்டுபிடிச்சிட்டோம். மேடம், அவன் எங்க மேடம் இருக்கான்? மேடம், அவனை உடனே அரெஸ்ட் பண்ணுங்க மேடம். அவனை நீங்க விசாரிக்கிற விசாரணையில அவன் கூட இருந்தவங்களை யாருன்னு அவன் சொல்லு மேடம். சித்தார்த், டோன்ட் வரி. அவனோட போன் கால்ஸை ட்ரேஸ் பண்ணி அவன் இருக்கிற இடத்த நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். அவனும் அவனோட அடியாட்களும் அவனோட குடோன்ல தான் பதுங்கி இருக்காங்க. குடோன்ல தான் இருக்கானுங்களா? நாங்க இப்ப அங்கதான் போயிட்டு இருக்கோம். நீங்க ஒண்ணும் கவலையே படாதீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் அந்த தவமணியை அரெஸ்ட் பண்ணிடுவேன். சரிங்க மேடம். ஐயோ மேடம், அவ உங்களாண்ட நைஸா பேசி உங்களாண்ட இருந்து அந்த தவமணி இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கணா. ஐயோ, இப்ப தாடிகாரன் நேரா அங்கதான் போயின்னு இருப்பான் மேடம். மேடம், அவனை எப்படியாவது தடுக்கணும். இல்லனா தாடிகாரன் இருக்கிற வெறியில அந்த தவமணிய கொண்டுதான் மறு வேலை பாப்பான். அது மட்டும் இல்ல மேடம்,
இன்னொரு பக்கம் எங்க அம்மா வேற பொம்மி அக்காவை கொன்னவங்கள கொன்னே தீருவேன்னு கிளம்பி போய்க்குதான். அங்க என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குது மேடம். ராணி நீ ஒண்ணும் கவலைப்படாத ராணி. சித்தார்த் அந்த இடத்துக்கு போறதுக்குள்ள நான் அந்த இடத்துக்கு போயிடுவேன். நான் பாத்துக்கிறேன் ராணி. டிரைவர் கொஞ்சம் சீக்கிரமா வேகமா வண்டி ஓட்டுங்க. நாம அங்க போய் தவமணி அரெஸ்ட் பண்ணலனா அங்க கண்டிப்பா ஒரு கொலை விழும். 2 பேர் கொலைகாரங்களா ஆயிடுவாங்க. சீக்கிரம் போங்க. கட் பண்றான் தாத்தா. ஐயோ மறுபடியும் போடுமா. ஏய் இதுக்கு சும்மா சும்மா ஃபோன் பண்ணிட்டே இருக்க? யோ சொன்னா கேளியா? நான் ஜான்சி மேடத்தாண்ட சொல்லிட்டேன். அந்த தவமணியை அவங்க பாத்துப்பாங்க. நீ வீட்டுக்கு வந்துறியா? ஏய் எப்படி நீ சும்மா விட சொல்ற? என் உசிரே பொம்மி தான். அவ உயிரை எடுத்தவங்கள சும்மா விட சொல்றியா? நான் தவமணியை கொல்லுவேன். அவனோட சேர்த்து என் பொம்மையை துடிக்க துடிக்க கொன்ன மத்தவங்களையும் நான் கொல்லுவேன். இந்த விஷயத்துல யாரு என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். யோ யோ அவனை போலீஸ் பாத்துக்கோயா. கோர்ட் அவனுக்கு தண்டனை கொடுக்கும். நீ எதுவும் பண்ணிராத. முடியாது. இங்க கொடுமா, நான் பேசுறேன். ஏன்பா சித்தார்த், நாங்கெல்லாம் இவ்வளவு சொல்றோம், நீ பிடிச்ச பிடிவாதத்திலே இருந்தா எப்படிப்பா? இல்ல தாத்தா, என்னால இதுல இருந்து மாற முடியாது. பொம்மையை கொண்ட ஒவ்வொருத்தரையும் என் கையால சாக அடிப்பேன். சித்தார்த், இப்படி கொல்றேன்னு கிளம்பிட்டியே, உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கிறத மறந்துட்டியா? தாத்தா, என் குடும்பம், என் உலகம், என் உயிர் எல்லாமே என் பொம்மி தான். அவளே போனதுக்கு அப்புறம் எனக்கு என்ன தாத்தா இருக்கு? ஏப்பா, உனக்காக நாங்கெல்லாம் இல்லையாப்பா? சாரி தாத்தா, இந்த விஷயத்துல என்னை என் வழியில விட்டுருங்க ப்ளீஸ். பொம்மையை கொண்டவங்களை கொல்ற வரைக்கும் என் மனசு ஆறாது தாத்தா. வச்சிடுறேன். டேய் சித்தார்த், ஐயோ என்னங்க போன கட் பண்ணிட்டாமா. பொம்மி, உன்னை கொன்னவங்கள ஒருத்தனை கூட நான் உசுரோட விட மாட்டேன். அந்த தவமணி என் கையால சாக போறது உறுதி. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.